ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய எல்லை. இது வந்து செடிமெண்ட்ரி பெல்ட்டு, அதாவது படிவுப்பாறை. கேல்கேரியஸ் ராக்கு கீழே இருக்குது. ஹார்ட் ராக் இங்கே வராது. இதில் வடக்கத்தக்க இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது. 125 மீட்டர் ஆழத்துக்கு 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி இங்கே ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க. இந்த மண் வந்து அவ்வளவு கரிசல் மண் இல்லை, அதனால் கொஞ்சம் டிடிஎஸ் 1000க்கு கீழே தான் இருக்கும். பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டத்தினாலே 3000, 4000, 10,000 வரைக்கும் டிடிஎஸ் வந்துடும். இது கரிசல் மண் நேச்சர் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேண்டி சாயலாக இருக்குது மேலே, அதனால் 1000க்கு கீழே தான் டிடிஎஸ் இருக்கும். ஓரளவுக்கு அந்த தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். இது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, ரெயின்பட் டேங்க் இருக்குது. இந்த ராமநாதபுரம் மாவட்ட ஏரியாவில் போர்வெல் போட்டு விவசாயம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. இங்கே ஏற்கனவே உள்ள போர் வந்து ஒரு 800 போல் டிடிஎஸ் இருக்குது. அதாவது டிடிஎஸ் மீன்ஸு டோட்டல் டிசால்வ்டு சாலிட். மொத்த உப்பு கரைந்த உப்புனுடைய அளவு வந்து 800 ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த இடம் பெருநாளி அருகே உள்ள ஒரு இடம். ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்ட பகுதிகளில் எங்கே ரெயின்பட் டேங்க் இருக்கோ அந்த டேங்கு அருகில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே குவாலிட்டி பெரிய பிரச்சனை. அதனால் அந்த ரெயின்பட் டேங்க் பக்கத்தில் பார்த்தா கொஞ்சம் குவாலிட்டி தரமாக இருக்கும். அதுவும் இது செடிமெண்ட் ஏரியா, மோரார்லஸ் ஹோமோஜீனியஸ் ராக். தண்ணி தரம் தான் இங்கே முக்கியம். இங்கே 60 மீட்டருக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி, ரொம்ப சுமாரான ஒரு வாட்டர் பாடி அதில் அடையாளம் வச்சுருக்கோம். அதுக்கும் இந்த 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டோ அதில் பாயிண்ட் போர்வெல் போடலாம். இன்னொன்று, இந்த பகுதியில் அதிகமாக தண்ணி கிடைக்க தண்ணி தரம் குறையும். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அவங்க ஏற்கனவே அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. அதை உறுதி பண்ணுறதுக்காக இந்த 3வது ஸ்கேன் நடக்குது. கமுதியும் குடிக்க முடியாது, தண்ணி தெரியாது. கமுதிக்கு இங்கிட்டு இந்த நெடுங்குளமும் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் தண்ணி. அதை கூடி இங்கிட்டு இந்த செட்டியெல்லாம் பறக்கலாம். இந்த தொப்பலாக்கரை இதில் என்ன தண்ணி நல்லது, அது ஃபுல்லாகவே அங்கிட்டு ஃபுல்லாகவே இதான் தண்ணி சவராக தான் பண்ணலாங்க. அதெல்லாம் பண்ணலாம். தண்ணி இதாக உப்பாக தானே இருக்கக்கூடாது, சவராக இருக்கிறது கொஞ்சம் உப்பு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு. இது 3வது ஸ்கேன் நடந்த இடத்துக்கு அருகில் உள்ள ஒரு கிணறு, பாழடைந்த கிணறு, கைவிடப்பட்ட கிணறு. இல்லை கேல்கேரியஸ் ராக்கு தான் இருக்குது. இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 3வது ஸ்கேனில் அவங்க ஏற்கனவே இடம் அடையாளம் வச்சது அதே இடத்துல மிக மிக சுமாரான ஒரு வாட்டர் பாடி இருக்குது, 60 மீட்டர் ஆழத்துக்குள்ளே. அந்த இடம் அடையாளம் வச்சு தான் அவங்க சரியான இடம் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு நீரூற்று உள்ள இடம். இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இடத்தினுடைய இன்னொரு பகுதியில். இது மொத்தம் 9 ஏக்கர் இடம். இது 5வது ஸ்கேன். 4வது ஸ்கேனுக்கு நேராக தெற்க பார்த்து இது 5வது ஸ்கேன், கடைசி ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 400 அடி ஆழத்துக்கு தான் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 4வது ஸ்கேனில் ரொம்ப ரொம்ப சுமாரான இடம், வடக்கு கடைசியில் ஒரு இடம் அடையாளம் வந்து வச்சுருக்கு. 60 மீட்டருக்குள்ளே ரொம்ப சுமாரான ஒரு வாட்டர் பாடி இருக்குது. இது வரைக்கும் பார்த்த ஸ்கேனில் 2வது ஸ்கேன் அடையாளம் தான் பெஸ்ட்டு. அதில் மட்டும் போர்வெல் போடலாம். இரண்டாவதாக ஆய்வு பணிக்கு வந்த இடம் கீழே கஞ்சிராங்குளம், காரியாப்பட்டி அருகே உள்ள இடம் இது. இதில் வடக்கு தெற்காக முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு.
இது தெற்கு நோக்கி இது 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 60 மீட்டருக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி காணப்படுது. 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் வடக்கு உள்ள இடம் ரொம்ப நல்லா இருக்குது. இது 2வது மற்றும் ஃபைனல் ஸ்கேன் இந்த ஏரியாவில். இது முதல் ஸ்கேன், அங்கே புரசலூர் பகுதியில் உள்ள முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதான் 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் தான் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது அவங்க ஏற்கனவே அடையாளம் வச்ச 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ரொம்ப சுமாரான ரிப்போர்ட்டு. இது 4வது ஸ்கேன், இதுவும் மிக சுமாரான ரிப்போர்ட்டு. இது 4வது ஸ்கேன், இது 5வது ஸ்கேன் மிகவும் சுமாரான ரிப்போர்ட்டு. இது கீழே கஞ்சிராம் குளம் பகுதியில் உள்ள முதல் ஸ்கேன் ரிப்போர்ட். அதில் 2 வாட்டர் பாடி இருக்குது. இது ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு. மொத்தம் 3 பாயிண்ட்டு காரியாப்பட்டி அருகில் பார்த்த இடத்துல 2 ஸ்கேனில் 3 பாயிண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு முதல் ஸ்கேனில் உள்ள 2 பாயிண்ட்டும் போர்வெல் போடலாம். மினிமம் 250 அடி ஆழம் போர்வெல் போட்டால் போதும்.